வணக்கம். இந்த தீபாவளி பட்டாசு பக்கா பட்ஜெட் ஸ்டாண்டர்ட் பட்டாசு வந்து அதை பற்றி நான் சொல்லணுன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுவேன். இப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் பட்டாசை பற்றி பேசுகிறீங்க. பட்டத்து ராணின்னு ஒரு பாட்டு, சிவந்த மண், அதில் இங்கே தான் சாரதா ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங், விஸ்வநாதன் மியூசிக்கு, நாங்கள்லாம் அதில் வாசிட்டுருக்கோம். அதில் எல்லாரையும் சரி பாடிடும் போது சவுக்கு சவுண்டு வேணும். அது நாங்கள் என்னென்ன மைக்கில் சரி சவுக்கு சவுண்டு கொடுங்கடானாரு. செருப்பு எடுத்து அடித்து பார்த்தோம், கையில் கன்னத்தில் தட்டி பார்த்தோம், என்னென்ன பண்ணி சவுண்டு சரியாக வரல. மத்தியானம் லஞ்ச் பிரேக் விட்டுட்டார். எப்படியாவது நீங்கள் சவுண்டு கொடுத்தா இங்கே வாடான்னு விஸ்வநாதன் கூப்பிட்டாரு. நீ போயிட்டு இந்த மயில் சின்னம் போட்டு ஒரு ஸ்டாண்டர்டுன்னு போட்டிருக்கோம், அந்த பட்டாசு இருக்குதா போய் பாடுறா அப்படின்னாரு. சரின்ட்டு நான் வந்து இந்த கோடம் பக்கத்தில் வடபண்ணி கோயில் எல்லாம் சுற்றுறேன். அப்போல்லாம் கடைலாம் கிடையாது, இங்கெல்லாம் ஸ்டுடியோ தான். இந்த வாகினி ஸ்டுடியோ, அந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜி வரைக்கும் வாகினி ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் ஏவிஎம், விக்ரம் ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோ, பரணி ஸ்டுடியோ, இப்படி எல்லா ஸ்டுடியோவுக்கு தான் அந்த தவிர கடைங்கே கிடையாது. வடபள்ளி கோயிலாண்ட போயிட்டு ஒரு 3 கடை இருந்தது. அந்த ஒரு கடையில் போயிட்டு நான் ஒரு பாய் ஒருத்தர் கடை வச்சுருந்தார். சார் இந்த ஸ்டாண்டர்ட் பட்டாசு இருக்குதாமே, அது இருக்கா சார் உங்ககிட்ட? கேப்பு தானே அப்படின்னாரு. கேப்பு என்பது தெரியாது சொன்னார். அவர் ஒரு 4 நாள் கொடுத்ததுக்கு ஒரு 4 கட்டு கொடுத்தாரு. அந்த சின்ன சின்ன பாக்கெட் தான் இருக்கும், கேப் துப்பாக்கியில் வச்சு சொல்கிறது. அதை வாங்கிட்டு வந்து 4 சதனம் 3 ஏன்னா 1 வெடித்தோம், சுற்றி தப்லா சுற்றி எடுத்து 1 தட்டினா பட்டுன்னு வெடிக்குது, இன்னொன்று டம்மி ஆகிடுது சம்டைம். இது எங்கடா மாட்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு 3 லைனாக வச்சுட்டு விஸ்வநாதன் கிட்ட சொன்னேன், அண்ணே சவுக்கடி ரெடின்னு. என்ன மைக்கு வச்சுட்டு சாங் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பாட்டில் வந்து பாருங்க சவுண்டு, அது சவுண்டு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் பட்டாசோட சவுண்டு தான். அவங்க விளம்பரத்தில் கூட சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். சங்கர் கணேஷ் அவர்கள் ஸ்டாண்டர்ட் பட்டாசை தான் பட்டத்து ராணிக்கு சவுக்கடியாக யூஸ் பண்ணாரு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அது நான் தான் கொடுத்தது, நான் தான் சாட்சி. அப்படி அப்போவே ஸ்டாண்டர்ட் பட்டாசுக்கு மதிப்பு மரியாதை அந்த பட்டத்து ராணியில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பட்டாசு நிறுவனம் இங்கே வந்து இந்த விழாவை நடத்துகிறாங்க. இப்போ எல்லாரும் வீடியோக்காரங்களாம் போயிடாதீங்க, எல்லாருக்கும் பட்டாசு வச்சிருக்கிறாங்களாம் எல்லாருக்கும். என்ன ராஜண்ண கடையும் டிஸ்டர்ப் பண்ணதுடா போடா, கொடுக்குற தெய்வத்தை கூட கட்டுறான் பொழுது. இப்போ எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பட்டாசு கொடுக்குறீங்கல்ல? தீபாவளிக்கு தானே வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டோண்ணே எல்லாரும், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் பட்டாசு கொடுப்பாங்க எடுத்துன்னு வரோன்னு சொல்லிட்டு வந்துட்டோண்ணே, வேடு கொடுத்துட்டு வந்துட்டேன். இது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் இந்த கடைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ எல்லாம் வந்து கம்மி விலையில் அனௌன்ஸ் பண்ணி ட்ரையல் காமிச்சாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் தீபாவளிக்கு ஸ்டாண்டர்ட் பட்டாசு வாங்கணும். சேர சோழ பாண்டியனை பற்றி காமிச்சாங்க, அந்த படம் கூட எங்கள் படம் தான், சங்கே முழங்கு சொந்த படம். அதில் அந்த பாட்டை காமிச்சார் ராஜா சாரில். இந்த 3 பேர் இங்கே தான் இருக்காங்க, சேர சோழ பாண்டியன் 3 பேர் எழுந்து நில்லுங்க, இங்கே இருந்தீங்களா ஒருத்தர் காணும், படம் எடுத்துன்னு போயிட்டாரா வாங்க. பாட்டில் காமிச்சாங்க சேர சோழ பாண்டியனை, இவங்க இங்கே நிஜமான இந்த ரூபத்தில் இருக்காங்க. இவங்க நல்ல இந்த சேர சோழ பாண்டியன் நிறைய சீப்பானவர்களுக்கெல்லாம் பட்டாசு கொடுப்பாங்க, நல்லா சிரிச்ச முகத்தோடு இருக்கலாம், தப்பு இல்லை, நிறைய தருவாங்க. அதனால் வந்திருக்க எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை மதித்து இவ்வளோ பேர் வந்தது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் வேறு வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் மெயினாக வீடியோக்காரங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பாவம் பின்னாடி தான் மறைக்குதுன்னு சொன்னால் கூட அவங்க எடுத்து இதை விளம்பரம் பண்ணத்தான் இவங்களுக்கும் நல்லது. அந்த நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் எல்லார் சார்பும் நானும் நன்றி சொல்கிறேன், நீங்களும் கைத்தட்டி நன்றி சொல்லுங்கள். போகாமல் இருக்காங்க, அவங்களோட கடமை, பட் இருந்தாலும் விசுவாசத்தோடு இருக்காங்க பாருங்கள், அதுக்கு நானும் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.